வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது தை மாத ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்த்துட்ருக்குறேங்க. தை மாதம் பிறக்கக்கூடிய தருணம் பார்த்திங்க அப்படின்னா நிகழும் மங்களகரமான சோபகிருத வருடம் தை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலையில் சதய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் கும்ப ராசியில் தனசு லக்னத்தில் ராகு பகவானுடைய திசையில் 318 டிகிரியில் இந்த தை மாதம் பிறக்கப்படுதுங்க. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இந்த தை மாதம் பிறக்கக்கூடிய தருணம் மிக ஒரு அருமையான ஒரு தருணம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு சதய நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறார் அப்படின்னா 100% ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த தை பிறந்திருக்குது. கடந்த காலத்தில் 2023 ஏகப்பட்ட கஷ்டம். ஆனால் இந்த 2024 நமக்கு நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஏக்கங்கள் ஒவ்வொரு மனசனுக்குள்ளாரையும் இருக்க தான் செய்யுதுங்க. அப்படி இருக்கும்போது ஏன்னா கிட்டத்தட்ட உங்கள் ராசிக்கு ஒரு 6 வருஷ காலமாக 7.5 சனி ரொம்ப கஷ்டம். எவ்வளோதான் கஷ்டன்றதெல்லாம் கிடையாது. திருவோடன் எடுக்கல, தெருவோரன்னு போகலை, சாப்பாட்டுக்கு இல்லாத ஊருக்குள்ள அலையில், ஏதோ உயிரோன்னு வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி தான் இந்த மகர ராசி. இதுலேயும் முதல் ரவுண்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கஷ்டம். 2வது ரவுண்டு 3வது ரவுண்டுன்றது அவங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறிடும். ஆனால் முதல் ரவுண்டுன்றது பார்த்தீங்கன்னா வெறையச்சனியில் இப்போ பாதசனி, கண்டதும் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரயம் பண்ணி பண்டவோர் நாட்டை விட்டு வனவாசம் போகாத கொடுமையாக சித்திரவதை அனுபவிக்கக்கூடிய ராசி யாருன்னா இந்தபடியே மகர ராசி தான். காலபுருஷ தத்துவத்துப்படி 10வது ராசி மகர ராசி. இந்த மகர ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவானுடைய நட்சத்திரமான, அதாவது பார்க்கும்போது உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். அதன் பிறகு வரக்கூடிய சந்திர பகவானுடைய நட்சத்திரமான திருவோண நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். அப்போ பார்க்கும்போது 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ஒரு ராசி, மிக ஒரு அற்புதமான ராசி மகர ராசி. மகர ராசிக்காரங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி, ஏன்னா மகர ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னா சனி பகவான் தானுங்க, எல்லாருக்குமே தெரியும். அந்த சனி பகவான் இருக்க வேண்டிய இடம் எங்கே அப்படின்னா திருநள்ளாறு. இதில் நிறைய பேர் கேள்வி என்ன அப்படின்னா, ஆல்ரெடி சனி கெட்டவன், மறுபடியும் அவரையே பார்த்துட்டு வந்தால் கஷ்டம் தானே கொடுக்கும் அப்படின்னலாம் சிலர் கேள்வி கேட்பீங்க, கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. பொதுவாக ஒரு 7.5 சனி நடந்தால் நம்ம எங்கே போகணும் அப்படின்னா திருநள்ளாறு தான் போகணும். ஒருத்தர்கிட்ட நம்ம வட்டிக்கு வாங்கியிருக்கிறோம், பணம் வாங்கியிருக்கிறோம்னா அவன் நல்லவனோ கெட்டவனோ அவனை பார்த்து தான் ஆகணும். அவனுக்கு அசல் கொடுக்கலன்னா வட்டியாவது கொடுத்து தான் ஆகணும். அதுபோல் சனி பிடிச்சிருச்சு, வர கஷ்டத்துக்கு எங்கே போகணும்? திருநள்ளாறு தான் போகணும். அப்போ திருநள்ளாறு போயிட்டு வந்தால் ஒரு திருப்பம் நடக்குன்றது ஐதீகம். சரி, ரைட். இது எப்போ போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேய்பிரையில், அதாவதுன்றது இங்கே போகணும் வெள்ளிக்கிழமை இங்கிருந்து போய் நைட்டு கோயிலில் படுத்திருந்து சனிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 3 to 6க்குள்ளார கருப்பு ஆடை கட்டி குளத்தில் குளித்து அந்த ஆடையை விட்டுட்டு வந்துடணும். கோயிலுக்குள்ளார ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது நமக்கு ரொம்ப நல்லதுங்க. அப்படி இருக்கும்போது இப்போ வேறு ஏதாவது கோயிலுக்கு போனால் நல்லது நடக்குங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஸ்ரீ ராஜகாளியம்மன் தேத்துப்பட்டி அப்படின்ற ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றம் நடக்கும். ஸ்ரீ ராஜகாளியம்மன் தேத்துப்பட்டி அப்படின்ற இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு யோகம். தை பிறந்தால் எப்படி வழி பிறக்குன்னு சொல்கிறோம், அதுபோல் நீங்கள் தேத்துப்பட்டிக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை பார்க்கலாம். அப்போ இதை தவிர பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு இந்த 7.5 சனி எப்போ முடியும்னா இன்னும் 1.5 வருஷம் இருக்குதுங்க. அப்போ இந்த 1.5 வருஷம் போனால் தான் உங்கள் ராசிக்கு நல்லாயிருக்கும். சரி, ரைட்டு. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது எனக்கு ஒரு நல்ல நேரம் பிறந்துடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மே மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகிறார். அப்போ மே மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகும்போது இப்போ குரு எங்கே இருக்கிறாருன்னா மேசத்தில் ஜென்ம குருவாக இருக்கிறாரு. அப்போ மேசத்தில் குரு வந்து ஜென்ம குருவாக இருக்கும்போது இப்போ மே மாதம் 2ஆம் தேதி என்ன பண்ணுறாருன்னா மேசத்திலிருந்து ரிஷப ராசிக்கு வராரு. அப்போ ரிஷப ராசிக்கு வரும்போது குரு வந்து எப்பயுமே 12 ராசி இருக்கிறாருன்னா அவர் எப்பயுமே 3 ராசி தான் மெயினாக பார்ப்பார். எல்லா கிரகங்களுக்குமே அதாவது ஒரு தனித்துவம் உண்டு. அப்படி பார்த்தோன்னா குருவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 5, 7, 9. இப்போ சனிக்கு எடுத்துட்டிங்க அப்படின்னா 3, 7, 10. ராகுக்கு எதுக்கு எடுத்துட்டிங்க அப்படின்னா 3, 7, 11. இது போல் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தனித்துவம் உண்டு. அப்போ குருக்கு வந்து தனித்துவம் என்ன? 5, 7, 9. இதை நான் ஏன் எவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன்னா, இப்போ மேசத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து ரிஷபத்துக்கு மே மாதம் 2ஆம் தேதி வரார் அப்படின்னா 5, 7, 9ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ 5ஆம் இடம் வந்து இப்போ சிம்ம ராசி, 7ஆம் இடமா துலா ராசி, 9ஆம் இடமா தனுசு ராசி பார்க்குறவர் ரிஷப ராசிக்கு வந்துட்டார்னா 5ஆம் இடம் கன்னி ராசி பார்ப்பார். 7ஆம் இடமா பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி பார்ப்பார். அப்போ வந்து 9ஆம் இடமா யார் பார்க்குறாரு? உங்கள் ராசி மகர ராசி பார்ப்பார். குரு பார்த்தா கோடி புண்ணியம், குரு கொடுப்பார் எவரை தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த குரு வந்து எப்போ பார்ப்பார்? மே மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் குரு வந்து மகர ராசி தான் பார்க்குறாரு. சூப்பராக இருக்கும். ஆனால் சரி, குரு மே மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் தானே பார்க்குறாரு. இப்போ தை மாதம் எப்படி இருக்கும்? தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ கரெக்டாக என்னென்னா இந்த தை மாதத்தில் 100% பார்த்தீங்கன்னா இந்த 1ஆம் பாவகத்துக்கும் 2ஆம் பாவகத்துக்கும் அதாவது மகர ராசிக்கும் கும்பராசிக்கு அதிபதி வந்து சனி பகவானாக இருக்கிறதுனால நீங்கள் சனி விரதம் பிடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. சனிக்கிழமை கண்டா தலையோட தண்ணி ஊற்றிக்கிட்டு சாப்பிடணும். அன்னைக்கு வந்து சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா எள்ளும் சோறும் பிசைஞ்சு காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிடணும். நவகிரகத்தை சுற்றணும். சனீஸ்வரன் கோயிலில் போய் அதாவதுன்றதை வந்து கருப்பு துணியில் எள்ளு கட்டி விளக்கு விற்றுக்கிட்டு இருப்பாங்க, அது வாங்கி விளக்கு பொருத்தணும். திருநள்ளாறு போகணும். நம்மளால் முடிச்சு தானங்கள் பண்ணணும். காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது, எறும்பு குழிக்கு அரிசி சக்கரை கலந்து போடுறது, அதாவது குருவிகளுக்கு தானியங்கள் போடுறது. நாய் இருக்குது அப்படின்னா காலபைரவர் சொல்லுவாங்க, அதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சாதம் வைக்கிறது. இது போல் ஒரு புண்ணியம் செய்யும்போது தலைக்கு வர்றது தலைப்பாக்கோடு போகும். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சனி இப்போ 2ல் ஆட்சியாக இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா குடும்பத்தை பார்ப்பார். அப்போ என்ன பண்ணுவார்னா கணவன் மனைவிக்குள்ளார போராட்டத்தில் தான் இருப்பீங்க. ஏன்னா சனி உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாருங்களா, குடும்பஸ்தானம், கல்விஸ்தானம், அதாவது வந்து பார்க்கும்போது தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால பணம் கண்டிப்பாக உங்களுக்கு முடக்கமாக இருக்கும். கடன் பிரச்சனை கொஞ்சம் கொடுத்துட்ருப்பார். படிப்பு கொஞ்சம் தாமதமாகும். கணவன் மனைவிக்குள்ளார அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. தாய் தந்தைகளுக்கும் கட்டன்ற ஜாதகனுக்கும் சகோதரன் சகோதரிக்கும் உங்கள் குடும்பத்துக்குள்ளார ஒரு போராட்டமாக இருக்கும். நல்லது செய்தி போனால் பொல்லாப்புன்ற பேர் வரும். கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகை. எப்படி பார்த்தாலுமே சனி உங்களுக்கு 2ல் இருக்கிறதுனால கொஞ்சம் போராட்டத்தில் தான் இருப்பீங்க. நல்லது செஞ்சும் பேர் வாங்க மாட்டீங்க. எல்லாம் வாங்கி கெட்டு பேர் வாங்கினா நீங்கள் கொடுத்து கெட்ட பேர் வாங்க மாதிரி. பொதுவாக சொல்ல மாட்டோம், ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி. எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெளியுமோ அப்படின்ற ஒரு நிலைமை தான் இப்போ இந்த மகர ராசிக்காரங்களுக்கு. அப்படி இருக்கும்போது 3ஆம் பாவகத்துக்கும் 12ஆம் பாவகத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான். அவர் 4ல் இருக்கிறார் அப்படின்னா தாய்க்கு கொஞ்சம் உடல் உபாதிகளெல்லாம் இப்போ கொடுத்துட்டே இருப்பார். நோய் நொடி, நலி நலக்கம், ஆப்ரேஷன், நரம்பு சம்மந்தப்பட்டது, கண்ணுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, எலும்பு தேய்மானம், இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் தாய்க்கு கொடுப்பார். கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 4ஆம் பாவகத்துக்கும் 11ஆம் பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் 12ல் மறைஞ்சிருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளார சகோதரன், ஏன்னா செவ்வாயின்றது சகோதரன், உங்களுக்குள்ளார போராட்டமாக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு நேரன்றது கொஞ்சம் வாய் வார்த்தை சங்கடத்தில் கூட முடியலாம். இந்த தை மாதம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் குடும்பத்துக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்க்கும்போது 5ஆம் பாவகத்துக்கும் 10ஆம் பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா சுக்கிரன் 11ல் இருக்கிறாரு. லாபஸ்தானம், வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு இப்போ அருமையான ஒரு நேரம். ஏன்னா சுக்கிரன் 11 லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. முதல் ரவுண்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு வாங்குங்க. வாங்கலாமா வேண்டாமான்னு பார்த்துட்டு வாங்க. ஏன்னா முழுமையாக வாங்கக்கூடாது, பார்த்துட்டு செய்யுங்க. ஆனால் 2ஆம் சுற்றில் இருக்கிறவங்களுக்கு 3ஆம் சுற்றில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ வண்டி வாகனம் வாங்கலாம், அருமையான ஒரு நேரம். அதே மாதிரி வீடு வாசல் கட்டலாம், வீடு வாசல் ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், இடம் கிரையும் பண்ணலாம்.
அதை விட மெயினாக திருமணத்துக்கு சம்மந்தப்பட்ட காரியங்கள் பண்ணலாம். காசு செலவாகணும், அந்த செலவு சுப செலவாக இருக்கணும். தலைக்கு வர செலவு தலைப்போக்கோட போச்சுன்ற மாதிரி. எப்படி பார்த்தாலுமே 100% இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தருணம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சுப செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா, அதாவது சனி பகவான் நம்மளை பார்க்கும்போது நாம் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சான்னா அவன் பெரிய செலவு நம்ம தலையில் வச்சுட்டு போயிடுவான். அதனால் பிடிக்காத முன்னே நாம் என்ன பண்ணணும், கடனாவது உடனாவது வாங்கி இடம் கிரையமெண்ட்னா கல்யாணம் பண்ணலாம், வீடு கட்டலாம், வீடு ஆல்ட்ரு பண்ணலாம், கல்யாணம் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணும்போது செலவுக்கு செலவானாலும் முதலீடு மிச்சம், பாதிப்பு குறைஞ்சிரும். சரிங்களா? 100% எப்படி இருக்குதுன்றதை ஒரு தடவை உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு அதன்படி நடந்துக்கோங்க. அப்போ இதையும் தாண்டி பார்க்கும்போது 6ஆம் பாவகத்துக்கும் 9ஆம் பாவகத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்க்கும்போது புதன் பகவான் 12ல் மறைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக தொழிலில் கொஞ்சம் நிதானம், குடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் பார்த்துருக்கணும். ரெண்டாவது ஆயக்கலைகள் 64க்கு அதிபதி புதன் பகவான், தொழில் காரகன், தொழிலுக்கு அதிபதினு சொல்லலாம். சனி எப்படி தொழிலுக்கு அதிபதினு சொல்கிறோமோ அதே மாதிரி புதன் பகவான் எப்படின்னா நம்மளோட மூளை கசக்கிறதுக்கு ஆரம்பிப்பான். எப்படி செய்யலாம், எப்படி போகலாம், எப்படி வரலாம், யாரை பார்த்தா நடக்கும், யாரை பிடிச்ச அந்த காரியம் செய்யலாம், அந்த மாதிரி உங்களோட சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இங்கே உட்காந்துருந்தாலும் உங்கள் எண்ணங்கள் வேறு இடத்துல இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இப்போதைக்கு கொஞ்சம் பார்க்கும்போது 12ஆம் இடத்துல உங்களுக்கு புதன் மறைஞ்சிருக்கிறதுனால மற்றவங்களுக்கு நீங்கள் நல்லதை பண்ணுவாங்க கூட உங்களுக்கு பொல்லாப்பு பேர் வரும். கண்டிப்பாக தயவு செய்து அவாய்ட் பண்ணிடுங்க, இந்த மாதம் வேண்டாம். அதே சமயத்திலேயே இப்போ பார்த்துட்டிங்கன்னா சுய தொழில் செய்கிறீங்களா, இப்போ ஓரளவுக்கு பண்ணலாம், தப்பில்லை. செய்துட்ருக்கிற தொழிலில் கொஞ்சம் விரிவுபடுத்தலாமா, தாராளமாக செய்யலாம். ஆனால் எதாக இருந்தாலும் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு செய்துட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அப்போ இதையும் தாண்டி பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி பார்க்கும்போது 8ஆம் பாவகத்துக்கு அதிபதி சூரியன் 1ஆம் இடத்துல அவர் இருக்கிறதுனால கண்டிப்பாக உடல் ரீதியாக குடும்ப ரீதியாக ஏதோ ஒரு வகையில், அதாவது ஒருத்தர் பார்த்து பழகி தான் நல்லவனாக கெட்டவன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் பார்த்த உடனே சொல்லிடுவீங்க. மகர ராசி பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள்கிட்ட நான் பேசும்போது யோசித்து பேசக்கூடிய நிலைமை தான். ஏன்னா நான் ஒரு அர்த்தம் சொன்னால் நீங்கள் 2 அர்த்தம் கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு டேலண்டானவங்க யாருன்னா மகர ராசிக்காரங்க. ஆனால் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடும் சரி, உடுத்தக்கூடிய உடையும் சரி, பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் பார்வை சரி, எப்பயுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. பண்ணலாம், பண்ணக்கூடாது, வேணும் வேண்டாம், செய்யணுன்ற முடிவு எடுத்துட்டிங்கன்னா யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்தில் ஏகப்பட்டதை அழிச்சிருப்பீங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மற்றவங்களை நம்பி அழிச்சிருப்பீங்க. விடாமுயற்சியில் நான் சாதிச்சே தீர்வுன்றதுனால சில வகையில் அழிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் போராட்டமான நேரம் தான், கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது கொஞ்சம் நல்லது. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு உகந்தது. ஏன்னா ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஜாதகம் மட்டும் நல்லா இருந்தால் போதாதுங்க, நம்ம இருக்கக்கூடிய வீட்டு வாஸ்துமும் நல்லா இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா மகராசியில் பிறந்தவங்களுக்கு தெற்கு பார்த்து உக்காடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா தெற்கு பார்த்த மாதிரி உக்காருங்க. அதே மாதிரி நவரத்ன கல், மோதிரக்கல் போன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த நவரத்ன கல்லில் பார்த்திங்கன்னா நீலக்கல் மோதிரம் போடுறது இந்தபடிய மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. அப்போ எதையும் தாண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாத சனியாக இருக்கிறதுனால இன்னொரு 1.5 வருஷத்துக்கு கொஞ்சம் சிரமமான நேரம் தான், கொஞ்சம் பார்த்துருங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சுகஸ்தான குரு, அப்போ சுகஸ்தான குருவாக இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் சுபவேரையும் பண்ணிக்கிறது தான் நல்லது. இப்போ வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் கண்டிப்பாக வாங்கிறதுக்கு உண்டான எண்ணங்கள்லாம் வரும். ஏசி வாங்கலாமா, ஃப்ரிட்ஜ் வாங்கலாமா, வாஷிங் மிஷின் வாங்கலாமா, அது வாங்கலாமா, இது வாங்கலாமான்ற எண்ணமெல்லாம் வரும். ஆனால் நிதானமாக யோசித்து பார்த்துட்டு வாங்குறது நல்லது. ஏன்னா இப்போ உங்களுக்கு பாதச்சனியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நஷ்டத்தில் போய் மாட்டிட்டு போயிடுவோம். அப்புறம் வருத்தப்படுவீங்க, கொஞ்சம் பொறுமையாக வாங்கியிருக்கலாமா, அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் தோணும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பொறுமையாக செயல்படுறது மகர ராசிக்கு நல்லதுங்க. சரிங்களா? இருந்தாலும் 100% மகர ராசிக்கு மே மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் யார் தடுத்தாலும் உங்கள் நேரம், உங்கள் வளர்ச்சி தடுக்க முடியாது, நல்லா இருக்குதுங்க. சரிங்களா? சரி நேயர்களே, உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு என் மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க.